வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் முடிஞ்சிருச்சு. இங்கே 40க்கு 40 அப்படின்னு ஒரு புதிய சாதனை படைச்சிருக்கு திமுக தலைமையிலான கூட்டணி, இந்திய கூட்டணி. பாஜக முழுமையாக தோற்றிருக்கு. அதே போல் அதிமுகவும் ஒரு மோசமான தோல்வியை தழுவிருக்கு. இதுவரை அதிமுக தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மோசமான தோல்வி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இப்போ என்னென்னா, யாரால் தோற்றோம், எதனால் தோற்றோம், இந்த தோல்வியை எப்படி அடுத்த தேர்தலில் வெற்றியை மாற்றுறது அப்படின்னு ஒரு கணக்குகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அதிமுகவில் இருக்கிற சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப நம்ம பாஜகவோட கை கோக்கலாம், பாஜகவோட சேர்ந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே போல் பாஜகவில் இருக்கிற சில தலைவர்களும் கூட நம்ம இந்த தேர்தலில் ஒரு 5 தொகுதியாக ஜெயிச்சிருப்போம், அதிமுக கூட்டணி இல்லாதனால நம்ம கடுமையான தோல்வியை தழுவி இருக்கோம் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இரண்டு தரப்பும் இப்படி மாறி மாறி பேசுறதுனால அடுத்த தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் ஆர்வலங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தொலைக்காட்சி விவாதங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது நடந்தால் திரும்பவும் அதிமுக பாஜக அப்படிங்கிற அந்த கூட்டணி அமைந்தால் அவர்களுடைய நிலை தமிழ்நாட்டில் என்னவாகுன்னா, திரும்ப அவங்க பூஜ்ஜியத்துக்கு தான் வருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக என்பது தனித்து விடப்பட வேண்டிய ஒரு சக்தி. அது இந்த தேர்தலையே பாமக அப்படிங்கிற பலமான கட்சி இருந்ததால தான் பாஜகவுக்கு சில இடங்களில் 2ஆம் இடம் கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் அவங்க நாங்கள் 11% ஜெயிச்சிட்டோம், எங்கள் வாக்கு வங்கி பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில் இந்த பாஜக உண்மையாகவே ஒரு ஆன்மீக கட்சியாக இருந்தால், தங்களுக்கு இவ்வளோ பலம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், வர்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுக்க அவங்க தனித்து தான் நிற்கணும். 234 தொகுதியிலும் தனித்து நின்று தங்கள் வாக்கு வங்கி என்ன அப்படின்னு அவங்க நிரூபிக்கணும். அதை விடுத்து கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு சில தொகுதிகளில் நின்று நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை அவங்க பலமாக கட்டமைக்கிறாங்க. ஏன்னா இந்த பொய் நல்லா எடுபடுது, தமிழ் மக்களிடத்தில், தமிழகத்தில் நன்றாக எடுபடுது அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால தான் திரும்ப திரும்ப ஒரே பொய்யை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த ஒரு மித்து, இந்த ஒரு பிம்ப கட்டமைக்கிறாங்கள்ல, இதில் அதிமுக பலியாகிடக்கூடாது. அதிமுக உண்மையிலேயே இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணும் அல்லது கௌரவமான இடங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலில் தங்கள் கூட்டணியை அவங்க பலப்படுத்திக்கணும். பிரிந்திருக்கிற தங்களுடைய சகோதர தலைவர்களை எல்லாம் ஒன்றா சேர்க்குறாங்களோ இல்லையோ அது 2ஆம் கட்டம். ஆனால் இருக்கிற கூட்டணி கட்சிகளை தங்கள் வசம் கொண்டு வர்றதில் அவங்க முனைப்போடு செயல்படணும். இப்போ அவங்கக்கிட்ட தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி தான் பெரிய கட்சியாக இருக்குது. அடுத்து எஸ்டிபிஐ கட்சி இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா பாமகவை திரும்பவும் தங்களுடைய கூட்டணிக்குள்ளே அவங்க கொண்டு வரணும். அதே போல் ஜிகே வாசன் அவரையும் தங்கள் கூட்டணியில் கொண்டு வரணும். இன்னும் சில புதிய கட்சிகளை கூட அவங்க தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சி பண்ணணும். பாஜகவை தவிர பாஜகவோட மட்டும் அவங்க கூட்டணி வைக்காமல் மற்ற கட்சிகளை எல்லாம் ஒன்றா திரட்டணும். ஏன்னா இந்த பக்கம் திமுக கூட்டணிங்கிறது வலுவாக இருக்குது. அந்த கூட்டணியில் உள்ள யாருமே அங்கேருந்து முடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வரப்போகிறதில்ல. அதனால் இங்கே திமுக கூட்டணி பலமாக இருக்குது. அதற்கு இணையான ஒரு கூட்டணி அதிமுக அமைக்கணும், மைனஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் பாஜகவோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும், அதிமுகவோட பலம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதே போல் திமுக இந்த ஆட்சியை தக்க வைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த தேர்தலினுடைய வியூகம் இப்படி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எங்குமே அந்த நோட்டா அப்படின்ற அதற்கு கீழே தான் அவங்களுடைய வாக்குங்கிறது திரும்ப நம்ம நிரூபிக்க முடியும். பாஜகவை தனித்து விடணும். ஏன் அண்ணாமலை இவ்வளோ ஆணவமாக பேசுகிறாரு? ஏன் பாஜக தலைவர்கள் இந்த அளவுக்கு அவங்க வாய்த்துடுக பேசுகிறாங்கன்னு சொன்னால், கூட்டணி கட்சி தயவில் இவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கிட்டு அதையெல்லாம் எங்களுக்கான ஆதரவு தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அல்ல. அவர்களுடைய உண்மையான வளர்ச்சி என்னங்கிறத காட்டணுன்னா வருகிற தேர்தலில் பாஜக தனித்து விடப்பட வேண்டும். வேறு எந்த கட்சியும், தமிழ்நாட்டில் உண்மையான தமிழக கட்சியாக இருந்தால் எந்த கட்சியும் அந்த கட்சியோட கூட்டணியை வைக்கக்கூடாது. இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், பாஜகவுக்கு வாக்களிப்பதே அவமானம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது பெரும்பாலான மக்கள் மனசில் அப்படியே இருந்தது. அதனால தான் இந்த தேர்தலில் அவங்க எவ்வளவு பணத்தை இறைச்சோம், எவ்வளவு பொய்களை சொல்லியும், எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணியும் கூட அவங்களுக்கு அந்த இடமே கிடைக்கல.
மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி வந்து பாஜக வாக்களிப்பதே அவமானம்னு தான் எல்லா தமிழரும் நினச்சாங்க. இப்போது இந்த வருகிற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதே அவமானம் அப்படின்னு ஒவ்வொரு தமிழ்நாட்டு கட்சியும் மனசில் வந்து நினைக்கிறோம். இதை நினச்சி வந்து 2 அணியாக நின்று அது திமுக ஜெயித்தாலும் சரி, அதிமுக கூட்டணி ஜெயித்தாலும் சரி, அதில் எந்த கவலையும் நமக்கு இல்லை. ஆனால் பாஜகன்ற கட்சியை மட்டும் இவங்க சேர்க்கக்கூடாது. அதிமுக மீண்டும் இந்த தவறை மட்டும் செஞ்சிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னை போன்ற அரசியல் விமர்சகர்களுடைய ஒரு கருத்து. இதை பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் இல்லை, உண்மையிலேயே வந்து அதிமுகவில் அந்த அதிமுகன்ற கட்சி எப்படி ஆரம்பித்தது, எந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்தது, எத்தனை ஆண்டுகள் தமிழகத்தை அவங்க ஆண்டாங்க, இதையெல்லாம் மனசில் நினச்சி பார்க்குற ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் வந்து இதை வந்து நினைக்கிறேன். நம்ம கட்சி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்த அண்ணாமலையும் அந்த பாஜகவும் தான். இன்றைக்கி அதிமுகன்றது கிட்டத்தட்ட சேர்ந்து போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். அதனால் இவங்க கூட மட்டும் கூட்டணி வைக்கக்கூடாதுன்றது தான் பெரும்பாலான அதிமுக தொண்டர்களின் கருத்தாக இருக்குது. இந்த கருத்து வந்து அப்படியே தொடரணும், சமரசம் ஆகிடக்கூடாது. ஏன்னா மீண்டும் மத்தியில் வந்து பாஜக ஆட்சி வந்துருச்சு, மோடி பிரதமர் ஆகிட்டார், அதே நிர்மலா சீதாராமன், அதே அமித்ஷா, அதே இடி, அதே ஐடி, அதனால் நமக்கு திரும்ப வந்து ரெய்டு வரும் அப்படி பயந்துக்கிட்டு அதிமுக திரும்ப பாஜக கூட்டணிக்குள்ளே போச்சுன்னா இதை விட அவமானம் எதுவும் இல்லை. பாஜகவை காலி பண்ணால் இது கடைசி தேர்தலாக இருக்கும், அதிமுக அழிகிறதுக்கும் இது கடைசி தேர்தலாக இருக்கும். இந்த இரண்டில் எதை வந்து அவங்க தேர்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. ஒன்று, பாஜக சுத்தமாக அழியணும், அப்படி இல்லைன்னா அந்த கட்சியை அதிமுக தங்கள் கூட்டணிகளை கொண்டு வந்தால் அதிமுக அழிஞ்சு போயிடும். அதனால் எது வந்து முக்கியம் அப்படிங்கிறத இந்த அதிமுக தலைவர்கள் வந்து முடிவு செஞ்சு அதற்கான கூட்டணியை அமைச்சா 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். இல்லைன்னா தீய சக்தி பாஜகவை தமிழகத்தில் மீண்டும் வேரூன்ற வைப்பதற்கான ஒரு அடித்தளமாக போயிடும். ஏன் மீண்டும்னா, ஒவ்வொரு முறையும் வந்து இந்த திராவிட கட்சிகள் தோளில் ஏறித்தான் அவங்களுக்கு 1 சீட்டை 2 சீட்டை 4 சீட்டை வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அப்படி அந்த திராவிட கட்சிகள் போட்ட பிச்சையில் வாழ்ந்து வந்து பாஜகவுக்கு இந்த ஆணவம் வந்து குறையவே இல்லை. ஒருவேளை தனித்து வந்து ஓரிரு தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சிட்டா கூட வந்து அவங்களுடைய ஆட்டம் வந்து தாங்க முடியாது. அதனால் திராவிட கட்சிகள் இதை வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பாஜக அப்படிங்கிற ஒரு விஷக்கிருமியை வந்து கிட்டையே வந்து சேர்க்காமல் தனித்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களுடைய கோரிக்கை.